வணக்கம், நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். நடிகர் விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு பரிசளித்து பேசும் விழா மேடையில் பேசிய சில விஷயங்கள் மாணவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி இருந்தே அவருடைய ரசிகர் மன்றம் சார்பாக பல நன்கொடைகளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அது அவங்க பணம். அந்த பணத்தை அவங்க இது மாதிரி நன்கொடை கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருந்திருக்கலாம். அதெல்லாம் பெரிய மனசு பண்ணி அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, அவங்க ரசிகர்களுக்கு சில பல உதவிகளை செய்து வந்தார். நிறைய சினிமா நட்சத்திரங்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. இப்போ இந்த நிலைமையில் இப்போ இவர் கட்சி ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஆர்வம் ஒரு தகப்பனாருடைய மிகப்பெரிய உந்துதல்னால ஏற்பட்டிருக்கு. விஜயுடைய தகப்பனார் எஸ் ஏ சந்திரசேகர் மிக ஆர்வமாக இருந்தார். அவர் ரொம்ப வேகமாக அரசியலில் பையனை கொண்டு வரதுக்கு சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டது பிடிக்காமல் விஜய்க்கும் விஜயுடைய அப்பாவுக்கும் கருத்து வேறுபாடு வந்து ஒரு அப்பாவும் பையனும் பேசுறதில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ விஜயே அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு ஒரு அறிவிக்கையெல்லாம் விட்டு அப்பா பையனெல்லாம் ஒன்றா இருக்கிற அந்த புகைப்படம்லாம் வெளியிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் நீட் தேர்வை பற்றி சில கருத்துக்களை சொல்லி மாணவர்களை ரொம்ப குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்காரு. நீட் தேர்வினால் ஏழை மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இவர் பாஜக எதிர்ப்பு அரசியல் நிலைப்பாடை தான் எடுக்க போகிறாருங்கிறதுக்கு இது ஒரு முதல் அறிகுறி. எப்படி இருந்தாலும் ஜோசப் விஜய் என்கிற விஜய் கண்டிப்பாக பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடை தான் எடுப்பார். இவருடைய சினிமா படங்கள்லேயே சிங்கப்பூரை பாரு, அமெரிக்காவை பாருன்னு இந்தியாவை பற்றி பேசியிருப்பார். அந்த நேரத்தில் பெரும்பாலான பாஜக தரப்பு நபர்களை அவரை சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆகையால் அவர் எந்த ஒரு கட்சிக்காகவும் கட்சிக்கு எதிராகவும் அவர் வரணும், அரசியல் செய்யணுன்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவருடைய தனிப்பட்ட முடிவு அது, அதில் யாரும் தலையிட முடியாது. ஆனால் நீட் பற்றி அவர் பேசியிருக்கிறது தவறான தகவல். நீட் எதிர்ப்பு தமிழ்நாட்டில் நிலவுவதற்கு காரணம் திமுகவுடைய அரசியல்வாதி பணக்காரர்கள் நிறைய தனியார் மருத்துவக் கல்லூரிகளே வைத்திருக்கிறார்கள். அதனால் திமுக எதிர்க்குது. அது நியாயம் இல்லைங்கிறத பல விவாதங்களில் பேசியாச்சு. இவங்களால கோர்ட்டில் போய் அதை பற்றியெல்லாம் பேசி ஜெயிக்க முடியலை. இப்போ மக்களை குழப்புற வேலையில் தான் தொடர்ந்து திமுகவுடைய ஊடகங்களும் செயல்பட்டுட்டு வருது. இப்போ அந்த கூட்டத்தில் விஜயும் சேர்ந்திருக்காரு. நீட் தேர்வில் குளறுபடிகள் நடந்திருந்தால் அதற்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்காக நீட் தேர்வே வேண்டாம், இப்போ ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆனோன்னா ரோடே வேணாம், போக்குவரத்தே வேண்டாம்னு சொல்ல முடியுமா? நீட்டில் என்ன தவறு நடந்திருக்கு, அதை சரி பண்ணுங்க. இன்னும் யாரும் சொல்லாத விஷயம் கூட சொல்கிறேன். நீட்காக கோச்சிங் சென்டரை கூட தடை செய்யலாம். ஏன்னா வசதி இருக்கிறவன் நிறைய செலவு பண்ணி பெரிய கோச்சிங் சென்டரில் படிக்கலாம், வசதி இல்லாதவன் வீட்டில் இருந்து படிக்கலாம். அப்போது அதில் ஒரு பாரபட்சம் இருக்குது. பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் அறிவு இருக்கிறவங்க எல்லாரும் படித்து முன்னுக்கு வரணும். அப்படின்னா கோச்சிங் சென்டர் இவ்வளோ தான் வசூல் பண்ணணும்னு வேணால் ஒரு வரைமுறை வைக்கலாம். அப்படி பண்ணால் லட்சக்கணக்கில் கோச்சிங் சென்டர் பணம் வசூல் பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குதுன்னா அதை சரி பண்ணலாம். அதை விடுத்து நீட் தேர்வே வேண்டாம் அப்படின்னா உலகத்தில் எந்த பரீட்சையும் வேண்டாம்னு சொல்லிடலாம். நீட் தேர்வு மட்டும் ஏன் தடவை பண்ணணும்னு சொல்கிறீங்க? பரீட்சைன்னு ஒன்று எங்கெல்லாம் நடக்குதோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அப்போ பிரச்சனை இருக்கணுமே. நீட் தேர்வு மட்டும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதில் எந்த பாரபட்சமும் இருக்கிற மாதிரி தெரியல. அதுபோக ஆல் இண்டியா ரேங்க் ஒன்று கொண்டு வந்தால் தான், இது ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் பல இடங்களில் தமிழ்நாட்டு மாணவர்கள் போய் படிக்கிறாங்க. இது இந்தியா அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தின் அடையாளமாக இருக்குது. இந்த நீட் இந்தியாங்கிற சித்தாந்தத்தையே எதிர்க்கிறவங்க தான் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், எங்கள் ஸ்டேட்டுக்கு வேண்டாம், உங்கள் ஸ்டேட்டுக்கு வேண்டாம், இந்த மாதிரி பிரித்து பேசுகிறது. அந்த மாதிரி பிரிவினை பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் தேச விரோதிகள். அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையெல்லாம் ஜெயிக்காது. விஜய் இன்னொரு கமலஹாசனாக ஆக போகிறாரு அப்படிங்கிறது மெதுவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா கமலஹாசன் இப்படி தான் திமுகவை எதிர்த்துலாம் பேசினார், டிவியை உடைச்சார். அப்புறம் கமலஹாசன் திமுக கூட்டணியில் போய் தொகுதியே ஒதுக்கல, ஆனாலும் திமுக கூட்டணியில் இருக்கார். ராஜ்யசபா எம்பி சீட் அவர் கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. எவ்வளோ தூரம் உண்மையோ? விஜய்க்கு தன்னுடைய திரைப்பட வாழ்க்கை முடிவுக்கு வருது, இல்லை தனக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, அதை நல்ல வகையில் பயன்படுத்தணும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் அரசியலுக்கு தான் எல்லாம் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. சமுதாயத்தில் இவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு மிக மிக அடிமட்ட லெவலில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் கையை தூக்கி விட்டுருக்கலாம். இன்றைக்கி கூட அவர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு ரேங்க்கு, செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்கு கொடுத்துருக்கிறார். என்கிட்ட கேட்டால் ஏழை மாணவர்களில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு பெரிய ரேங்க் எடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்.
இப்போதே சில ஊடகங்களில் நான் பார்த்தேன், என் பையன்தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, என் பையனை கூப்பிட்டு பரிசு கொடுக்கல, விஜய் பாரபட்சமாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படினாலும் இந்த குற்றச்சாட்டு வரத்தான் போகுது. அது ஏழை மாணவர்களுக்கு கொடுத்துட்டு போகலாமே. இப்போ பணக்கார வீட்டு பசங்க கோச்சிங் சென்டரும் டியூஷன் சென்டரும் போய் கூட அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கலாமே. அவங்களுக்கெல்லாம் நிதி உதவி தேவையில்லையே. அவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்து உங்ககிட்ட காசு இருக்குன்னு காமிச்சிக்கிறதுக்கு உண்மையிலேயே ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. அவனுக்கு தகப்பன் இல்லாத தாய் இல்லாத பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுக்கலாமே. அவங்கள தான் கை தூக்கி விட ஆள் தேவை. என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்னு காமிச்சிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இது அமையக்கூடாது. நீங்கள் பணத்தை தகுதி இல்லாத நபர்களுக்கு நன்கொடையாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அப்படிங்கிறதும் ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா சமுதாயத்தில் மாற்றம் வேணும் அப்படின்னா ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வரும். பணக்கார பையன் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கிறது சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. டீச்சர் பையன் அம்மாக்கிட்ட தெரியும் என்ன கொஸ்டின் வரும், என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்குது, எந்த சப்ஜெக்ட் படித்தா மார்க் எடுக்கலாம், டீச்சர் பையனுக்கு தெரியும், ப்ரொஃபஸர் பையனுக்கு தெரியும். அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆளுங்களுக்கு அப்படியே அந்த அடுத்த தலைமுறைக்கு அவங்க முதல்ல உதவி செய்ய போகிறாங்க. டாக்டர் பையன் டாக்டர் ஆகிறது அப்படி தான். ஒரு விவசாயி மகன் டாக்டர் ஆகிறதுக்கு உதவி பண்ணுங்க. அன்னைக்கு தான் அது உண்மையிலேயே ஒரு உதவியாக கருதப்படும். நம்மளுடைய கருத்தெல்லாம் கேட்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் இல்லை. விஜய் யாருடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கார். அதனால தான் சம்மந்தம் இல்லாமல் நீட் தேர்வு வேண்டாம், நீட் தேர்வு மக்களுக்கு பாதிப்புன்னெலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. பார்க்கலாமே என்ன தான் செய்கிறாருன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க, குலக்கல்வி திட்டத்தை எல்லாம் எதிர்த்தாங்க. ஏன் அந்த குளத்தில் இருக்கிறவன் அந்த வேலை தான் செய்யணுமா அப்படின்ட்டு. இப்போது மீனவர் பகுதியில் மீனவ மாணவர்கள் கடல் சம்மந்தப்பட்ட படிப்புகள் சொல்லித்தரப்படுது. இதுக்கு பேர் மட்டும் குலக்கல்வி இல்லையான்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு. மிக நியாயமான கேள்வி. ஏன் மீனவர் பையன் மறுபடியும் மீன் பிடிக்க தான் போகணுமா? இதுக்கு பேர் தானே குலக்கல்வி அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்ற பகுதிகளில் யாரும் தன்னுடைய குலத்தை சார்ந்த அந்த மாதிரியான கல்வியெல்லாம் படிக்கக்கூடாது, குலக்கல்வி திட்டமே ஆகாது அப்படின்னு சொன்னீங்க. ஒரு ஆசாரிக்கு கையில் ஒரு திறமை இருக்கும். அவருடைய பையனுக்கும் அந்த மாதிரி ஆசாரி வேலை செய்கிறது ரொம்ப ஈஸியாக வரும். அந்த மாதிரி கைத்தொழில் கைப்பக்குவம் சிலருக்கு இருக்கும்போது அந்த வகையில் படித்தா நல்லது தானே. இப்போ மீனவர்களுக்கு தமிழக அரசு செய்கிறது தவறுன்னு சொல்ல வரல. மீனவர் மாணவர்களுக்கு தமிழக அரசு செய்கிறது மிக சரிதான். அவங்களுக்கு கடலில் போய் மீன் பிடிக்கிறது ரொம்ப சுலபமாக வரக்கூடிய ஒரு விஷயம். கடலுக்கு மிக அருகிலேயே குடியிருக்கிறதுனால அந்த விஷயங்கள்லாம் நேரிலே பார்த்து பழகுனதுனால அவங்களுக்கு அது எளிமையாக வரக்கூடிய விஷயம். அங்கே மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. மற்றவங்களை மட்டும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அது குலம் ஜாதி அப்படின்லாம் பிரித்து பேசி மத்திய அரசு கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறதுக்காகவே அதை ஜாதி ரீதியான அரசியலாக திசை திருப்ப தெரிஞ்ச திமுகவுக்கு இப்போ மட்டும் ஏன் இது ஒரு ஜாதி ரீதியான அரசியலாக தெரியலை? அண்ணாமலை அவர்கள் அந்த விஷயத்தில் அரசியல் மிக தெளிவாக செஞ்சிட்டு இருக்காங்க. மிக புத்திசாலியான அரசியல்வாதி. பல அரசியல்வாதிகளுடைய பேச்சுகளுக்கு தக்க பதிலடி சரியான நேரத்தில் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ணாமலையுடைய அரசியல் திறமை மிக அற்புதமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.